Philip Slutherby settled himself down in almost empty rail carriage with the pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. பிலிப் சேத்தர்பை ஒரு எம்டியாக இருக்கிற ஒரு ட்ரெயின் பாக்ஸ்குள்ளே உட்காந்துருக்காரு. இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி அவரோட பயணம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா, அவர் ஒரு எய்ம் வச்சுருக்காரு வாழ்க்கையில். ஸோ அந்த எய்முக்கு ஒரு ஒரு படிக்கெல்லாம் இந்த ஒரு ட்ராவல் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் புனித பயணம் ஒப்பந்தம் கிடைச்ச மாதிரி ஒரு ஜம்முன்னு ஒரு எம்டி ட்ரெயினில் வேணால் உட்காந்துட்டு இருக்காரு. He was bound for Brill Manor, the country residence of the newly achieved acquaintance Mrs. Salpanjago. Honoria Salpanjago was a person of some social importance in London, of considerable importance and influence in the country of Cheshire. அவரோட பயணம் பிரில் மேனர்ன்ற இடத்த நோக்கி, கண்ட்ரியை நோக்கி போயிட்டுருக்கு. அங்கே தான் சால்பன்ஜாகோ அப்படின்றவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. கேரக்டரில் நான் சொன்ன மாதிரி சால்பன்ஜாகோ அப்படின்றவங்க ஒரு ரிச் உமன், ஒரு சொசைட்டியில் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கிற உமன் இல்லையா. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் இந்த பயணம் அவர் மேற்கொண்டுட்ருக்காரு. அந்த லேடி சால்பன்ஜாகோ அப்படின்ற லேடி வந்து சால்சயர் அப்படின்ற கண்ட்ரியில் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க. The country of Cheshire, or at any rate the eastern division of it, was of immediate personal interest to. இவருக்கு வந்து அந்த சால்சயர் அந்த லேடி வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கிறதுனால அவங்க ஹெல்ப்போட இவருக்கு, ஆஸ் ஐ செட் இந்த கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி, இந்த பிலிப் ஸ்லதர்பை அப்படின்றவர் வந்து பொலிட்டீஷியன் ஆகணும்னு ஆசை. இந்த லேடி இருக்காங்க இல்லையா, சால்பன்ஜாகோ அப்படின்றவங்க வந்து அந்த சால்சயரில் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கிறதுனால அங்கேயே நின்று நம்மளால் பொலிட்டீஷியனில் ஜெயிக்கலாம், இல்லைனா அந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, இல்லைனா அதை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல நின்று நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்பிக்கையில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட பிலிப் ஸ்லதர்பை போயிட்டுருக்காரு. இட் வாஸ் ஹெல்டு ஃபார் த கவர்மெண்ட் இன் த ப்ரெசன்ட் பார்லிமெண்ட் பை அ ஜென்டில்மேன் ஹூ டிட் நாட் இன்டெண்டட் டு சீக் ரீஎலெக்ஷன். அந்த பார்ட்டில் இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க பர்சனாலிட்டி ரீஎலெக்ஷன் வைக்கிற இன்ட்ரெஸ்டில் இல்லை. அண்ட் ஸ்லதர்பை வாஸ் அண்டர் சீரியஸ் கன்சிடரேஷன் பை த பார்ட்டி மேனேஜர்ஸ் ஆஸ் இஸ் பாசிபிள் சக்ஸஸர் அண்ட் வித் லக் சீட் மைட் பி ஹெல்டு. இப்போ இந்த ஸ்லதர்பை இந்த லேடி வந்து பார்க்க போகிறதுக்கான மெயின் ரீசன், ஏதோ ஒரு இடம் கிடச்சதுன்னா, நம்ம ஒரு ரீஎலெக்ஷன் வைக்க விருப்பம் இல்லாத ஒரு கண்ட்ரியில் கூட ஏதோ ரீஎலெக்ஷன் வச்சு சப்போஸ் அங்கே சீட் கிடச்சதுன்னா he might become a politician. அதை நம்பிக்கையில் தான் அது போயிட்டுருக்காரு. The Salpanjago influenced was not an item which could be left out of consideration, and the politician aspirant has been delighted at meeting Honoria at a small and friendly lunch on party, still more gratified when she had asked him down to her country house for the following Friday to டியூஸ்டே. இப்போ அந்த லேடிஸ் சால்பன்ஜாகோ அப்படின்றவங்க வந்து பிலிப் ஸ்லதர்பை கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் பண்ணை வீடு இருக்குல்ல, அங்கே வாங்க, ஒரு சின்ன பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் பார்க்கும்போது நான் உங்களை பர்சனலாக மீட் பண்ணுறேன், வில் டிஸ்கஸ் அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்களை நல்லா குறிச்சிக்கோங்க, ஃப்ரைடே டு டியூஸ்டேக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கிராட்டிஃபைடுன்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த கிராட்டிஃபைடு வேர்டு வந்து மகிழ்ச்சி அப்படின்னு குறிக்கும். He was obviously on approval, and if he could secure the goodwill of his hostess, he might count on the nominating him as an assured thing. If he failed to find favor in her eyes, with the local leaders would probably cool off in their embryo enthusiasm for him. Okay, right. இப்போ போகிறாரு. சப்போஸ் அந்த லேடி மிஸ்ஸஸ் சால்பன்ஜாகோ அப்படின்றவங்க இவர் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, ஸோ நோ ப்ராப்ளம், அங்கே இருக்கிற லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவர் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். ஸோ இந்த பயணம் வந்து அவருக்கு ஏதோ பொலிட்டீஷியன் ஆகிறதுக்கான ஒரு வழியை காட்டுன்ற நம்பிக்கையில் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு பிலிப் ஸ்லதர்பை. Passengers darted about on the platform, awaiting for respective trains. Slutherby espied a club acquaintance and called him up to the carriage window.
for a chat. எஸ் அமாங் த பேசஞ்சர்ஸ்னால் அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸில் இவர் ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருந்த பேசஞ்சர்ஸ்குள்ளே ஒருத்தரை கூப்பிட்டு பேசுகிறதுக்காக விண்டோ சீட்டில் அவர் உட்காந்துருக்காரு, பேசுகிறதுக்காக கூப்பிடுறாரு. எஸ் இங்கே ஒரு வேர்டு எஸ்பைடுன்னு இருக்கு. எஸ்பைடு அப்படின்னா உளவு பார்த்தல். ஓகே. ஓ யூ ஆர் ஸ்டேயிங் வித் மிஸ்ஸஸ் சால்பன்ஜாகோ ஃபார் அ வீக் எண்ட் ஆர் யூ? I expected you will have a good time. She has reputation of being an excellent hostess. She will be useful to you too if that parliament project. Hello, you are off. Goodbye. எஸ் அந்த பேசஞ்சர் வெளியே நின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஸ் சால்பன்ஜாகோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, வீக்கெண்ட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கல்ல, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அவங்க வந்து பயங்கரமாக விருந்து கொடுக்கக்கூடியவங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்கிறாரு. பை வேவ்டு குட் பை டு ஹீஸ் ஃப்ரெண்ட், புல்ட் அப் த விண்டோ அண்ட் டேர்ன்டு ஹீஸ் அட்டென்ஷன் டு த மேகசைன் லையிங் ஆன் த லேப். இப்போ பேசிகிட்டு இருந்த ஸ்லத்தர் பை சொன்ன பிறகு விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் மடியில் இருந்த மேகசின் மேலே கான்சன்ட்ரேஷன் செலுத்துகிறாரு. ஸ்கேர்ஸ்லி கிளான்ஸ்ட் அட் a couple of pages, however, when a smoothened curse caused him to glance at the only other occupant of the carriage. ஓகே, மேகசின் மேலே ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு 1 or 2 pages படித்து பார்த்துட்ட பிறகு அவரோட கவனம் இன்னொருத்தர் மேலே செலுத்துகிறாரு. அது யார் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறி இருக்கிற இன்னொரு பேசஞ்சர். கம்பெனியன் வாஸ் அ யங் மேன் ஆஃப் அபவுட் 2 and 20. எஸ் இங்கே அந்த பர்சன் ட்ராவலர் வந்து எத்தனை வயசு அப்படின்னா 2 and 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் 2 and 20 இஸ் நத்திங் பட் இட்ஸ் 22. 22 வயசு நிரம்பினவராக இருக்கார். வித் டார்க் ஹேர், ஃப்ளஷ் கம்ப்ளஷன் அண்ட் த பிளண்ட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் அண்டு டிசரே தட் மார்க்ஸ் டியூம் ஆஃப் அ நட் ஹூ இஸ் பவுண்ட் ஆன் எ ரஸ்டி ஹாலிடே. எஸ் அந்த பர்சனோட ஹேர், அப்புறம் அவர் கிளஞ்சிருக்கிற ட்ரெஸ்ஸு, வே ஆஃப் அப்ரோச்சஸ்லாம் பார்த்தா அவர் ஏதோ படிக்காட்டிலேருந்து வந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தராரு. ஹி வாஸ் என்கேஜ்ட் இன் சர்ச்சிங் ஃபியூரியஸ்லி, பரபரப்பாக, அண்டு ineffectually ஃபார் சம் elusive ஆர் நான் எக்ஸிஸ்டண்ட் ஆப்ஜெக்ட். ஃப்ரம் த டைம் டு டைம் ஹீ டக் எ 6 penny. எஸ் இங்கே 6 penny அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பேக்கெட்டில் இருந்து எதையோ சர்ச் பண்ணுறாரு, மறுபடியும் உள்ளே வைக்கிறாரு, இதெல்லாம் பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எஸ் இந்த 6 penny அப்படின்றது அவர் கையில் இருக்கிற நாணயங்களை குறிக்குது. எஸ் நாணயம்னா நம்ம ருபீஸ்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி 6 pennies அப்படின்றது அங்கே இருக்கிற அமௌண்ட்டு, காசை குறிக்குது. இந்த சென்டென்ஸில் ineffectuallyன்னு வேர்டு இருக்குது. ineffectuallyனா பயனற்ற முறையில், அவர் தொலைகிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் பயனற்ற முறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எலிசிவ் அப்படின்ற வேர்டு இருக்குது. எலிசிவ்னா மலுப்பலா. அப்புறம் ரியூஃப்லின்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த ரியூஃப்லி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமாக. ரீகமன்ஸ்டு த ஃபியூட்டைல் சர்ச்சிங் ஆப்ரேஷன். எஸ் இதெல்லாம் பண்ணுறாரு, மறுபடியும் அவர் அந்த தேடுதல் பணிக்கு போகிறாரு. எஸ் கிரேட் கேஸ், மேட்ச் பாக்ஸஸ், லாட்ச் கீ, சில்வர் பென்சில் கேஸ் and railway ticket were turned out on to the seat beside him, but none of these articles seemed afford him satisfaction. Yes, அவர் வேஸ்ட் கோட்லேருந்து எடுக்கிறதெல்லாம் என்னென்னா சிகரெட் கேஸ், மேட்ச் பாக்ஸ், லாட்ச் கீ, சில்வர் பென்சில் கேஸ் அண்டு ரயில்வே டிக்கெட் இதெல்லாம் எடுக்கிறாரு, தம் பக்கத்து சீட்டில் வைக்கிறாரு. எஸ் வச்ச பிறகு அவருக்கு இந்த பொருட்கள்லாம் சாட்டிஸ்ஃபிகேஷன் தர மாதிரியே இல்லை. ஃபர்ஸ்ட் அகைன் ரேதர் லவுடர் தென் பிஃபோர். எஸ் இதை ஒரு தரம் பண்ணுறாரு, மறுபடியும் பரபரப்பாக மறுபடியும் எடுத்து வச்சு மறுபடியும் சர்ச் பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறாருன்னா, நம்ம ஏதோ ஒரு பெண்ணை நம்ம பேக்லேருந்து தொலைச்சிட்டோன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் பரபரப்பாக நடந்துக்கோல, நீ எடுத்தியான்னு எங்கேயாவது நம்ம பேக்கில் பாக்ஸ்லாம் தொலைகிட்டு இருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் வேஸ்ட் கோட்லேருந்து தூக்கி வைக்கிறாரு, சர்ச் பண்ணுறாரு, தனக்கு தேவையான பொருள் கிடைக்காதனால தூக்கி மறுபடியும் வைக்கிறாரு, மறுபடியும் சர்ச் பண்ணுறாரு. இந்த ப்ராசஸ் அகைன் அண்ட் அகைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. The vigorous pantomime did not draw forth any remark from Slatherby, who resumed the scrutiny of the magazine. எஸ் இந்த விஷயங்கள்
ஒரு சில சமயம் பார்த்தாரு ஸ்லிதர்பை. தென் என்டர் டு த ஸ்டடீஸ். அந்த பர்சன் அமைதியாகவே இருந்தார். ஐ சே எக்ஸ்கிளைம்டு எ யங் வாய்ஸ் ப்ரெசன்ட்லி, didn't I hear you say you were going down to stay with Mrs. Salpanjago at Brill Manor? எஸ், இந்த யங் பேசஞ்சர் யாருனார் இல்லையா, அவர் இப்போ ஒரு வேர்டு சொல்கிறாரு. ஐசேனா இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம பிலிப் ஸ்லாத்தர்பை அவரும் வெளியே விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வெளியே ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பேசஞ்சர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களே, இந்த கான்வர்சேஷனை இவர் இந்த யங் பேசஞ்சர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கேட்டேன், நீங்கள் மிஸ்ஸஸ் சால்பன்ஜாகோவை பிரில் மேனரில் பார்க்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. வாட் அ கோஇன்சிடென்ஸ் மை மேட்டர், யூனோ ஐ எம் கம்மிங் ஆன் தேர் ஆன் மண்டே ஈவினிங், ஸோ வி ஷால் மீட் தேர். எஸ், நான் வந்து மண்டே ஈவினிங் தான் பார்க்க போகிறேன், நம்ம அங்கே மீட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஐ எம் குவைட் எ ஸ்ட்ரேஞ்சர், ஹேவின்ட் சீன் த மேட்டர் ஃபார் 6 months அட்லீஸ்ட். எஸ், இந்த பர்சன் பேசஞ்சர் இப்போ ஆரம்பிக்கிறாரு. எஸ், நான் அவங்கள மீட் பண்ணி எத்தனை மாதம் ஆகுது, 6 months ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் அவே யாச்சிங் லாஸ்ட் டைம் ஷி வாஸ் இன் டவுன். எஸ், அவங்க அங்கே அந்த டவுனில் இருக்க மீட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் யாச்சிங்னா படகு சவாரி சொல்லுவாங்கள்ல, அதில் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐம் பர்ட்டி த செகண்ட் சன் யூ நோ. எஸ், இப்போ தான் ஒரு சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணுறாரு. என் பேர் பர்ட்டி, நான் யார் அப்படின்னா இந்த மிஸ்ஸஸ் சால்பன்ஜாகோ அப்படின்ட்டு இருக்காங்கல்ல, இந்த பொலிட்டீஷியன், நல்ல ஃபேமஸான இந்த சிட்டியில் ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி இருக்காங்கல்ல, எஸ், அவங்களோட செகண்ட் சன், என் பேர் பர்ட்டின்னு சொல்கிறாரு. ஐ சே இட்ஸ் அன் ஆஃபுல் லக்கி கான்ஃபிடென்ஸ் தட் ஐ ஷுட் நாட் run across someone who knows the matter just at the particular moment. I have done a damned awkward thing. எஸ், இப்போ ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. யூ ஹாவ் லாஸ்ட் சம்திங் ஹேவன்ட் யூ செட் ஸ்லதபை. எஸ், நீங்கள் ஏதோ இழந்துட்டீங்க, ஏதோ லூஸ் பண்ணிட்டீங்க, கையில் இருந்ததை தொலைச்சிட்டிங்க கரெக்டாக அப்படின்னு ஸ்லதபை கேட்குறாரு. எஸ், இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புது பேசஞ்சர் மிஸ்ஸஸ் சால்பன்ஜாகோவோட செகண்ட் பையன். எஸ், இப்போ ஸ்லத்தர்பைக்கும் அந்த பர்ட்டின்றது செகண்ட் பையன், அவங்க 2 பேருக்கும் கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. நீங்கள் ஏதோ தொலைச்சிட்டிங்க கரெக்டானு ஸ்லத்தர் கேட்குறாரு. நாட் எக்ஸாக்ட்லி பட் லெஃப்ட் பிஹைண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் பேட், ஜஸ்ட் அன் இன்கன்வீனியன்ட். எனிவே ஐ ஹாவ் கம் அவே வித்தவுட் மை சாவரைன் பர்ஸ் with 4 quid in it, all my worldly wealth for the moment. எஸ், நான் அப்படிலாம் அவர் என்ன தொலைச்சிருக்காரு அப்படின்னா 4 quid வச்சுருந்த பர்ஸை அவர் கிளம்பின இடத்துலையே வச்சுட்டு வந்திருக்காரு. ஓகே, இந்த ஸ்டோரியில் இதுக்கு மேலே வர விஷயங்களை கொஞ்சம் க்ளீனாக கவனிங்க, ஏன்னா இனி கொஞ்சம் ட்விஸ்ட்ஸ் இருக்கும். எஸ், இட் வாஸ் இன் மை பேக்கெட், ஆல் ரைட், ஜஸ்ட் பிஃபோர் ஐ ஸ்டார்டட் அண்ட் தென் ஐ வாண்டட் டு சீல் அ லெட்டர். எஸ், வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லெட்டரில் சீல் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, தம் பர்ஸை எடுக்கிறாரு. தம் பர்ஸை எடுத்து அங்கே இருக்கிற சீலை எடுத்து அந்த லெட்டர் மேலே சீல் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா டேபிள் மேலே வச்சுட்டு வந்திருக்காரு. அதுதான் சொல்லுவாங்க. அண்ட் த சாவரைன் பர்ஸ் ஹேப்பன்ஸ் டு ஹாவ் மை crest on it, so I whipped it out to stamp the seal with, and I like a double distilled idiot, I must have left it on the table. எஸ், என் கோட்லேருந்து எடுத்தேன், பர்ஸ் எடுத்தேன், சீல் எடுத்தேன், அண்ட் ஐ சீல்டு த லெட்டர். நான் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் அது அப்படியே டேபிள் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ ஹேட் சம் சில்வர் லூஸ் இன் மை பாக்கெட், பட் ஆஃப்டர் ஐ ஹேட் பெய்டு ஃபார் அ டாக்ஸி அண்ட் மை டிக்கெட், ஐ ஹேட் only got to platform little 6 pence left. I am stopping at a little country inn nearby Broadway for 3 days, fishing, not a soul known me there, and my weekend bill and tips and cab to and fro the station and my ticket on to Brill that will mount up to 2 to 3 quid. நான் பர்ஸை எடுத்து கீழே வச்சிட்டேன் இல்லையா,
அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா கொஞ்சம் சில்வர் காயின்ஸ் என் ஜோப்பில் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீட்டிலேருந்து ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் எடுத்து உள்ளே ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்கேன். பட் என் பர்ஸில் 2 to 3 குவிட்ஸ் இருக்குது. அந்த குவிட் இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு 3 நாள் இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ஏரியா சிட்டியில் தங்கி ஃபிஷ்ஷிங் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு போவேன். அந்த கண்ட்ரியில் நான் தங்கும் போது கேபுக்கு தங்குற இடத்துக்கு இன் அப்படின்றது வந்து இட்ஸ் அன் வேர்டு யூஸ்டு இன் ஃபாரின் டு ரெஃபர் ரெஸ்டாரண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தங்கி அங்கேயே சாப்பிட்டு இருக்கிற இடம் பேர் தான் INN. ஓகே, இது எல்லாத்துக்குமே எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா 2 to 3 குவிட்டு தேவைப்படுது. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், முட்டாள் மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஆரம்பிக்கிறாரு. இஃப் யூ won't mind lending me £2.10 or 3 preference, I shall be awkward obliged. It will pull me out of no end of a hole. எஸ், இப்போ ஸ்லதபாய் கிட்ட பெஸ்டி என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஒரு 2 to 3 குவிட் எனக்கு கொடுங்க, நான் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த பேராகிராஃப் சொல்கிறார். I think I can manage that, said Slatherbai after a moment hesitation. Slatherbai என்ன சொல்கிறாருன்னா, ஓகே என்னால் தர முடியும்னு ஹெசிடேஷன்னா வேண்டா வெறுப்பாக சொல்கிறாரு. தேங்க்ஸ் ஆக்ஃபுல், இட்ஸ் a joy good for you. What a lucky thing for me that I should have chanced across one of the matters friend. It will be a lesson to me not to leave my exchequer lying about anywhere when it ought to be in my pocket. I supposed the moral of the whole thing is don't try and convert things to purpose for which they weren't intended. Still, when a sovereign purse has your crust on it. எஸ், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ் இப்போ இந்த யங் பர்சன் பெஸ்டி இருக்கார் இல்லையா, அந்த லேடியோட பையன், 2வது பையன், சால்மன் ஜாகோவோட 2வது பையன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட பயணிக்கணும்னு இருக்குது இல்லையா, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட், நீங்கள் இது உங்கள் நல்ல மனசை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எனக்கு ஒரு பாடமாக இருக்கும், நம்ம என்றைக்குமே நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து எடுத்துக்கிட்டோமான்னு சர்ச் பண்ணிட்டு தான் நம்ம இடத்த விட்டு வரணும்னு நினைக்கிறாரு. அண்ட் அட் த சேம் டைம் முக்கியமான விஷயத்த பணம் இருக்கிற ஒரு இடத்துல வைக்கக்கூடாது, ஏன்னா பணமும் முக்கியம், சீலும் முக்கியம், இந்த 2 எதை மறந்துட்டனாலும் வி வில் சஃபர் அப்படின்றத இந்த விஷயத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் இஸ் யுவர் க்ரஸ்ட் பை த வே, ஸ்லதபை ஆஸ்க்டு கேர்லெஸ்லி. ஸ்லதபை இப்போ என்ன சொல்கிறாரு, எஸ் க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த சீல், எஸ் அந்த சீலை பற்றி டிஃபைன் பண்ணுங்கள், அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. நாட் அ வெரி காமன் ஒன் செட் த யங் அது சாதாரணமாக எல்லோரும் வச்சுருக்கிற ஸ்டாம்ப் மாதிரி இல்லை. எ டெமி லைன் ஹோல்டிங் எ கிராஸ்லெட் இன் இட்ஸ் பா. எஸ், ஒரு லைன், அதோட கையில் சிலுவைகள் அரைந்த சிலுவைகள் போட்ட மாதிரி இருக்கிற ஒரு பெரிய சிலுவைகளை ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. When your mother wrote to me giving me a list of train, she said if I remembered rightly, greyhound current on her paper, observed Slatherby. There was a ting of coolness in his voice. Yes, முத்திரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பெஸ்டி முத்திரை வச்ச முத்திரையில் என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ஸ்லதர்பை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அம்மா எனக்கு ட்ரெயினோட லிஸ்ட் அனுப்பும் போது நான் நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த லெட்டரில் என்ன இருந்தது அப்படின்னா, கிரேஹவுண்ட் ஒரு நாய் வந்து ஓடுற மாதிரி சிம்பிள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட வாய்ஸில் இப்போ ஒரு கேள்விக்குறியோட ரொம்ப சந்தேகம் எழுப்புற மாதிரி கொஷின் பண்ணுறாரு அந்த யங் மேன் பெஸ்டியை பார்த்து. தட் இஸ் த ஜாகோ கிரஸ்ட், ரெஸ்பாண்டட் த யங். The demi line is the Salpen's crest. We have the right to use both, but I always use the demi line because after all we all really Salpen. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்லதர்பர்க் கேட்ட கொஷினுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம்,
நான் மோஸ்ட்லி அந்த லைன் தான் யூஸ் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் ரியலி சால்பன் அப்படின்றார். தேர் வாஸ் சைலன்ஸ் ஃபார் அ மூமெண்ட் ஆர் டூ அண்ட் த யங் மேன் பிகன் டு கலெக்ட் ஹீஸ் ஃபிஷிங் டேக்கிள் அண்ட் அதர் பிலாங்கிங் ஃப்ரம் த ட்ராக். மை ஸ்டேஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் ஹீ அனௌன்ஸ்டு. இப்போ இதை சொன்ன பிறகு 2 நிமிஷம் ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த சூழ்நிலை. அப்புறம் மேலே ரேக்கில் படுக்கை இருக்கிற இடத்துல வந்து தான் திங்ஸ் எல்லாம் அங்கேருந்து தான் திங்ஸ் எல்லாம் மீன் பிடிக்கிற சாதனம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு, அடுத்தது நான் இறங்க போக வேண்டிய இடம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் நெவர் மெட் யுவர் மதர் செட் ஸ்லதர்பை சடன்லி தோ வி ஹாவ் கரஸ்பாண்டன்ட் செவரல் டைம். நாங்கள் நிறைய நேரம் பேசிக்கிட்டாலும் உங்கள் மம்மியை நான் மீட் பண்ணது இல்லைன்னு ஸ்லதர்பை சொல்கிறார். Instruction to her was through politician friend. Does she resemble you at all in future? I should rather like to be able to pick her out if she happened to be on the platform to meet me. She is supposed to be like me. She has the dark brown hair and high color. It runs in her family. I saw this is where I get out. Goodbye. செட் ஸ்லதர்பை. எஸ், இப்போ ஸ்லதர்பை என்ன கேட்குறாரு, மம்மி பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். நான் இது வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன், பட் பார்த்ததில்ல. என்னோடய எல்லா கான்வர்சேஷனும் பொலிட்டீஷியன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நடந்திருக்கு. ஸோ அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பெஸ்ட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு என்ன மாதிரியே ப்ரௌன் ஹேர் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்கிறாரு. யூ ஹாவ் ஃபார்கெட்டன் த 3 quid செட் த யங் மேன். இந்த யங் மேன் அவர்கிட்ட நம்ம ஸ்லதர்பை கிட்ட 3 quid கேட்டார் இல்லையா? எஸ், இப்போ அந்த யங் மேன் என்ன கேட்குறாரு, நீங்கள் அந்த 3 quid மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. கேட்குறாரு, ஓப்பனிங் த கேரியேஜ் டோர் அண்ட் பிச்சிங் இஸ் அ சூட்கேஸ் ஆன் டு த பிளாட்ஃபார்மில் வச்சுட்டு இந்த விஷயத்தை சூட்கேஸ்லாம் வச்சுட்டு இந்த விஷயத்தை கேட்குறாரு. ஐ ஹாவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் லெண்டிங் யூ 3 pounds ஆர் 3 shillings செட் ஸ்லதர்பை செவரலி. நான் உனக்கு 3 பவுண்டோ ஆர் அதர்வைஸ் 3 shillingsஓ கொடுக்கறதா இல்லை. பட் யூ செட், நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்மேன் கேட்குறாரு. ஐ நோ ஐ டிட். மை சஸ்பென்ஷன் ஹேடின்ட் பீன் ரோஸ்டு தென் தோ ஐ ஹேடின்ட் நெசசர்லி ஸ்வெல்லோட் யுவர் ஸ்டோரி. I discrepancy about the crust put me on my guard, notwithstanding the really brilliant way in which you accounted for it. Then I had laid a trap for you. I told you that I had never met Mrs. Salpanjago. As a matter of fact, I met her at lunch on Monday last. She is pronounced blunt. எஸ், நீங்கள் சொன்னதை நான் நம்பலை. நான் உங்களுக்கு ஒரு பொறி போட்டேன். அந்த பொறி என்னென்னா, நான் உங்கள் மம்மியை மீட் பண்ணது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? பட் ஐ மெட் ஹேர். நீங்கள் என்ன சொன்னீங்க, நல்லா ப்ரௌன் கலர் முடியில் இருப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பட் உங்கள் மம்மி வந்து தங்க நிற கலர் முடியில் தான் இருந்தாங்க. யூ டோல்டு மீ யுவர் அ லையர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, ஸோ நான் உங்களை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. The train moved on, leaving the sole distant cadet of the Salpanjago family cursing furiously on the platform. Yes, Salpanjago அப்படின்ற பர்சன் ஃபேமிலியிலேருந்து வந்த பையனானவன் என்ன சபிச்சுக்கிட்டு இருந்தான் பிளாட்ஃபார்ம்லன்னு சொல்கிறாரு சால்பன்ஜாகோ. Well, he hasn't opened his fishing extension by catching a flat, chuckled Slutherby. He would have an entertaining story to recount at dinner that evening, and his clever little trap would earn his applauses as a man of resource and astuteness. இப்போ ஸ்லதர்பை தனக்கு தானே பேசிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சின்ன பையன் அவன் மீன் பிடிக்கிற திறமையை என்கிட்ட ஒரு வலையாக வீசினா, நான் அந்த வலையில் விழுந்துருவேன்னு நினச்சான். நான் அவனுக்கு 3 pounds இல்லைன்னா 3 shillings தருவேன்னு நினச்சான். பட் நான் அந்த வலையில் விழலை. ஸோ இந்த கதையை வந்து நான் மண்டே போகிற இந்த
விருந்தில் வர பொலிட்டீஷியன்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு நிறையா அப்ளாசஸ் வாங்கணும், என்னோடய இன்டெலிஜென்ஸை அவங்க இப்போ தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கான். ஹி வாஸ் still telling his adventure in imagination to an attention audience of dinner guests when the train drew up at his destination. On the platform, he saw greeted sedately by a tall footman and noisily by Claude People Casey, who had apparently travelled down by the same train. Yes, இப்போ இந்த மனசுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணும், நம்ம அந்த டின்னரில் போயிட்டு என்னெல்லாம் சொல்லி நம்ம பெரிய அப்ளாஸ் வாங்கணுன்ற அப்படின்ற மனசுக்குள்ளே நிறையா ஓட்டங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் இறங்க வேண்டிய டெஸ்டினேஷன் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துல க்ளவுட் பீப்புள் கேசி அப்படின்ற ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ஹலோ ஸ்லத்தர் பாய், யூ ஸ்பெண்டிங் த வீக் அண்ட் அட் பிரில். எஸ், நீங்கள் பிரில்லில் உங்களோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கீங்க, கரெக்டாக? குட், எக்ஸலண்ட். we will have a round of golf together tomorrow. நம்ம 2 பேரும் சேர்ந்து கோல்ஃப் விளையாடலான்னு சொல்கிறாரு. I will give you your revenge for Hoylake, not a hard course here as inland course go. Here we are, here's the car waiting for us and very nice too. எஸ், இப்போ அந்த பர்சன், இந்த சர்வெண்ட் வந்து க்ளவுட் பீப்புள் கேசி அப்படின்றவர். நீங்கள் ஸ்லத்தர் பை, நீங்கள் அந்த பார்ட்டியில் மண்டே வந்து கலந்துக்க தானே வந்திருக்கீங்க. ஸோ வாங்க, நம்மளுக்கான கார் வெயிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு காருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. The car which won the case's approval was an sumptuous looking vehicle which seemed to embody the last word in elegance, comfort and locomotive power. எஸ், இந்த இப்போ கேசி அப்படின்றவர் அந்த சர்வெண்ட் வந்து சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி இந்த கார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ரயிலுக்கு ஈக்குவலான எம்பவர், அந்த இழுத்துட்டு போகிற சக்தி அதுக்கு இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸ்லத்தர் பை, இட்ஸ் கிரேஸ்ஃபுல் லைன் அண்ட் சிமெட்ரிக்கல் டிசைன் மாஸ்க்டு த ஃபேக்ட் தட் இட் வாஸ் அன் என்னார்மஸ் வீல்டு ஸ்ட்ரக்சர். ஒரு பயங்கரமான வீல் ஸ்ட்ரக்சராக இருக்குது இந்த கார். எஸ், கம்பைனிங் த ஃபீச்சர் ஆஃப் அ ஹோட்டல் லாங் அண்டு என்ஜின் ரூம். எஸ், இப்போ என்னன்னா அந்த காரோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹோட்டல், அருமையான ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரான ஒன்று ஒரு ரிசப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ரிசப்ஷனோட லுக்கை வச்சு தான் நம்ம அந்த ஹோட்டலையே டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த காரோட லுக் எப்படி இருக்குன்னா, அந்த ரிசப்ஷன் மாதிரி, ஒரு ஹோட்டலோட ரிசப்ஷன் மாதிரி அவ்வளோ அழகாக தோற்றம் அளிக்குது. Different sort of vehicles to the post chaise in which our grandfathers used to travel, exclaimed the lawyer appreciatively, and for Slaughter by benefit he began running over the chief point of perfection in the fighting and mechanism of the car. எஸ், இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பர்சன், அந்த கேசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ அந்த கதையை இந்த வண்டி பற்றின பெருமைகள்லாம் சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் மூதாதையர்கள்லாம் குதிரை இழுக்கிற அளவுக்கு அந்த ஹார்ஸ் பவர் வெஹிக்கிள்னு சொல்லுவோம்ல, இப்போ நம்ம ஓட்டுற நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து ஹார்ஸ் பவர் வச்சு தான் டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா. 100cc, 150cc, 220cc இப்படிலாம் சொல்கிறோம்ல. எஸ், அந்த அளவுக்கு ஒரு இழுக்கிற திறன் இருக்கிற வண்டியாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் பாராட்டுற விதமாக அவர் பாராட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அந்த கேசின்ற பர்சன். And for Slaughterby's benefit, he began running over the chief point of perfection in his fitting and mechanism of the car. அந்த காரை பற்றின பெருமைகள்லாம் பேசிக்கிட்டே வர்றாரு அந்த பர்சன். Slaughterby heard not a single word. Slaughterby அதில் ஒரு வார்த்தையை கூட கேட்கல. Noticed not one of the details that were being expounded means explained to him. His eyes were fixed on the door panel on which were displayed 2 crests of greyhound Courant and a demi-lion holding in its paw a crosslet. எஸ், இப்போ ஸ்லெத்தர் பை காரில் இருக்கிற 2 க்ரஸ்ட்டை பார்க்குறாரு. ஒன்று வந்து ஒரு சிங்கம் தன் கையில் ஒரு சிலுவைகள் பதிச்ச சிலுவைகளை வச்சுருக்கிறதும்,
இன்னொன்று ஒரு நாய் ஓடுற மாதிரியும். எஸ், இப்போ கதையை நீங்கள் முழுசாக எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பையன் சொன்னார் இல்லைங்களா, பெஸ்டி சொன்னார் இதுக்கு முன்னாடி, நானும் இந்த க்ரஸ்ட் யூஸ் பண்ணுவேன், எங்கள் மம்மியும் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நான் லயனை யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அந்த லயன் நாங்கள் வந்து உண்மையிலேயே ஸ்லெத்தர் பை, ரியல் ஸ்லெத்தர் பைஸ், அதனால் நான் இது யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணுவோன்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ இப்போ கதையோட முக்கியமான விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க. அந்த பெஸ்டி, அந்த மேம் இருக்காங்க இல்லையா, தட் லேடிஸ் ஓன் சன் செகண்ட் சன் அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க. சால்மன் ஜாகோவோட செகண்ட் சன்னுன்றதை புரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஸ்லெத்தர் பைக்கு அள்ளு விட்டுருச்சு போச்சு. இப்போ அவர் ஒன்று ரியலைஸ் பண்ணுறாரு, ஓ நம்ம ரியல் பர்சனாலிட்டிஸை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவர் வராரு ஸ்லெத்தர் பை. Casey was not sort of man to notice an absorbed silence on the part of the companion. He had been silent himself for nearly an hour in the train, and his tongue was making up for a long time. Yes, Casey. சாரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஊழியர்னு சொல்லியிருந்தேன். சாரி, கேசி அப்படின்றவர் வந்து ஸ்லெத்தர் பையோட ஃப்ரெண்டு தான். அவர் கூட ட்ரெயினில் வேறு கம்பேனியனில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. எஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ எங்கே வந்துட்டுருக்காங்கன்னா, அந்த ட்ரீட் கொடுக்குற மண்டே வந்து டின்னர் கொடுக்குற அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த கேசி வந்து இன்னமும் அவர் சைலண்ட்டாக 1 மணி நேரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சைலண்ட்டாக இருந்தவரும், பட் இப்பயும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் ஸ்லெத்தர் பை அவாய்ட் பண்ணியிருந்து கவனித்தாலும் கவனிக்கலனாலும் பேசிக்கிட்டே இருக்கார். அவர் எதை பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னா, பொலிட்டிக்கல் காசிப்ஸ், பர்சனல் anecdote and a general observation flowed from him, an uninterrupted stream as the car sped along with the country road. அந்த கிராமப்புறங்களில் வண்டிகள் போயிட்டு இருக்கிற சமயத்துலையும் அவர் என்ன பேசுகிறாருன்னா, பொலிட்டிக்கல் காசிப்ஸ் பற்றி பேசுகிறாரு. லெவன் ஏதோ ஒரு விஷயத்தை இழுத்து போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஃப்ரம் த இன்னர் ஹிஸ்டரி ஆஃப் த, இது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸை பற்றியும் அவங்க காசிப்ஸை பற்றி மட்டும் இல்லாமல் இப்போ வரலாறை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. டப்ளின் லேபர் ட்ரபுள் அண்ட் த ப்ரைவேட் லைஃப் ஆஃப் த பிரின்சஸ் டெஸ்டினேட் ஆஃப் அல்பேனியா. அவர் விதவை கோலத்தில் இருக்கிற பிரின்சஸ் பற்றி, அல்பேனியாவோட பிரின்சஸ் பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி வாலண்டியராக நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ alleged happening at the 9th hole of Sandwich and the time of a report made by the Duchess of Perthshire at an Tangoti. இதை பற்றியெல்லாம் இதெல்லாம் ஹிஸ்டரி, ஒரு காலகட்டத்தில் நடந்தது. ஒரு அல்பேனியா நாட்டோட பிரின்சஸ் வந்து விதவி கோலத்தில் இருக்கிறது. அப்புறம் நிறைய ட்ரபிள்ஸ் பற்றி, டப்ளின் லேபர் ட்ரபிள்ஸ் பற்றிலாம் நிறைய பிரச்சனைகளை பற்றிலாம் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஜஸ்ட் as the car turned in at the Brill entrance, gets the Casey captured Sluther By's attention by switching his remark to the personality of their hostess. எஸ், இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, ஓ ஸ்லத்தர் பை நம்ம பேசுகிறத கேட்கல அப்படின்ட்டு. ஸோ இப்பயும் விட்டாரா, அவர் அடுத்தது ஒன்றுக்கு போகிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். இந்த 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 இது விருந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்க, அந்த லேடியை பற்றின புலமைகளை அடுத்தது ஆரம்பிக்கிறாரு. மிஸ்ஸஸ் சால்மன் ஜாகோவை பற்றி ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். பிரில்லியன்ட் உமன், லெவல் ஹெடட், எ கிளவர் திங்கிங், knows exactly when to take up an individual or a cause, exactly when to let him or it drop, influenced woman, but spoils herself and her changes by being too restless, no response, good appearance, too, till she make that idiotic changes. எஸ், இப்போ ஸ்லத்தர் பை கிட்ட அந்த உமன் பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த சால்மன் ஜாகோவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நல்ல திறமையானவங்க, பயங்கரமான ஃபிசிக் இருக்கிறவங்க, ஒருத்தங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சவங்க, ஒருத்தங்களை எப்போ தான் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒருத்தங்களை எப்படி கழட்டி விடணும்னு நினைக்கிறவங்க. பட் அவங்க ஓயாமல் உழைச்சி தன்னோட ஃபிசிக்கையும் தனக்குன்னு இருக்கிற ஒரு பெரும்பான்மையும் இழந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட நிறையா சேஞ்சஸ் ஃபிசிக்காக வந்திருக்கு, இழைச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறார்.
அந்த கேசின்ற பர்சன் இவர்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பேராகிராஃபில். சேஞ்ச் குவைட் ஸ்லத்தபை வாட் சேஞ்ச். எஸ், இப்போ இதுக்கு முன்னாடி பேராகிராஃபில் அந்த லேடி வந்து நிறைய சேஞ்சஸ் தன்னுடைய ஃபிசிக்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா சால்பஞ்சாகோ. ஸோ அது என்ன அப்படின்னு ஸ்லத்தர்பை கேட்குறாரு. வாட் சேஞ்ச் யூ டோன்ட் மீன் டு சே ஓ அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஒன்லி நோ ஹேர் ஜஸ்ட் லேட்லி she used to have beautiful dark brown hair which went very well with her first completion. Then one day about 5 weeks ago she electrified everybody by appearing as a brilliant blonde, quite running her look. Here we are, I say, what the matter with you? You know, rather ill. எஸ், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து பிளாக் ஹேர் வச்சுருந்தாங்க. அவங்களோட ஃபிசிக்கும் அவங்க அழகாக இருந்ததுக்கும் அந்த பிளாக் ஹேர் அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ தான் பக்கமாக ஒரு 5 வீக்ஸுக்கு முன்னாடி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை தங்க நேரத்துக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஸ்லத்தர்பை வாஸ் டோட்டலி ஷாக்ட். எஸ், இப்போ அவர் ரியலைஸ் பண்ணுறாரு இந்த ட்ரெயினில் பார்த்த பெஸ்டின்றவன் இந்த லேடியோட உண்மையான 2வது சன் தான். நம்ம ஏதோ ப்ரில்லியன்ஸாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அவன் சொன்ன எல்லா உண்மைகளையும் நம்பாமல் நம்மளே ஒரு கருத்தை எடுத்து நம்மளே தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பொலிட்டிக்கல் ஆசைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லத்தர்பை தனக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயோ இந்த கதை முடியுது. தேங்க்யூ.